உமா, நைட்டுக்கு வேணா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டா? ஐயே வேண்டாங்க. அதான் வசந்தி அக்கா அத்தாங்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாவ இல்லையா, அப்புறம் ஏன்? இல்லை, எதுக்கு சொல்லியனா, மத்தியானமாக நம்ம மைனிக்க வீட்டில் தான் சாப்பிட்ருக்கோம். நைட்டும் போய் சாப்பிட்டாவி ஏதாவது நினைப்பாவளோ என்னன்னு தெரியல இல்லையா உமா. நான் உனக்கு வாங்கிட்டு வரட்டா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சாப்பாடு போடுறதுல எங்கள் அண்ணி வள்ளல்னு சொன்னீங்க, இப்போ இப்படி யோசிக்கிறீங்க? ஆமாம் உமா, சாப்பாட்டு விஷயத்துலலாம் எங்கள் மைனி கணக்கு பார்க்க மாட்டாவ தான். இருந்தாலும் நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாமா, அதனால தான் கேட்கேன். அதெல்லாவே ஒன்றும் யோசிக்க மாட்டாவ. நீங்கள் வாங்க போகலாம். இப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசிகிட்டு இருந்தோம்னு நினச்சிட்டுங்க, அவங்க நமக்கு நீ ஃபோன் பண்ணி தான் கூப்பிடுவாங்கங்க. எதுக்கு? வாங்கங்க. சரி வா, பின்ன போவோம். நான் அத்தானே வந்துட்டாவ. தம்பி, வீட்டுக்கு தானே போகிறா? ஆமாண்ணே, வீட்டுக்கு தான் போகிறேன். என்னண்ணே? தம்பி, இதில் சாப்பாடுலாம் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு போயேன். ஏன் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை நிற்கேன் பார்த்துக்க, 2 வார்த்தை பேசிக்கிட்டு வந்துடுறியம்பா, நீ கொண்டு போ. ஆ சரிண்ணே, நீ எடுத்துக்கிட்டு போ, நான் அவங்ககிட்ட பேசிட்டு இப்போ வரேன்னா. ஆ சரிண்ணே. உமா, நீ கேட்ட சாப்பாடெல்லாம் அதில் இருக்கு, சரியா? ஆ சரிதான். என்ன உமா, நீ சாப்பாடு கேட்டியா? அது முந்தா நாள் அவங்களுக்கு கல்யாண நாள் வரும்போது ட்ரீட் வைங்கன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னா, அதை சொல்லிட்டு போறாவ. சரி வா, பின்ன போகலாம். யாருங்க? யாரு ஃபோன்ல? மைனி தான் ஃபோன் பண்ணியாவ. மைனியோ, ஆ சொல்லுங்க மைனி. என்ன செல்வா, லேட் ஆயிட்டே இருக்கு, எப்போதான் வர ஐடியால இருக்கிய? ஆ, இந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறிய மைனியா, நான் வரேன். எல்லாம் ரெடியா எப்படி? ஆ ஆமாம் மைனியா, சாப்பாடெல்லாம் ரெடி தான், இந்த எடுத்துக்கிட்டு வரேன். ஆ சரி செல்வா, சீக்கிரமா வா. சாப்பாடு இவிய செலவுல வாங்கி குடிக்காமனு சந்தோஷத்துல இருப்பான் 4 முடி. இனி பெய் இல்லையா காட்சி இருக்கு. உமா, சொல்லுங்கங்க. மைனி ஃபோன் பண்ணி கூப்பிடியாவோ பார்த்துக்க. எல்லாம் ரெடியான்னு கேட்டாவனா ரெடின்னு சொன்னேன். ஆமா, சாப்பாடு ரெடியா தானே இருக்கு, வாங்க பின்ன கொண்டு போவோம். நான் அப்பவே சொன்னேனா, நம்ம போவலன்னா அவிய மனசு வருத்தப்படாம. வாங்கங்க. ம் கரெக்டு தான், வாவுமா. 4 முடி தீந்தானி இன்னைக்கு. நாங்க வாரதோட சந்தோஷத்துல இரு. இரு இரு. எப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே செல்வா தள்ளியே கட்டிட்டோம். செல்வாவே வாங்கிட்டு வந்துடுவான். இந்த உமா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. மத்தியானம் எங்கெல்லாம் வாங்கி சமாளிச்சேன்னு எனக்கு தானே தெரியும். இருக்கட்டு இருக்கட்டு, செல்வா வாங்கினா கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படியும் விதம் விதமாக வகை வகையாக தான் வாங்கியிருப்பான். வாங்கிட்டு வரட்டு எப்படியும் உமா இப்போவே பாதி ஷாக் ஆயிருப்பா. இனி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா மீதி ஷாக் ஆயிடுவா. அதைத்தானே நமக்கு பார்க்கணும். அப்போதான் நினைப்பா, தெரியாமல்லையா இவகிட்ட விளையாடிட்டோம். எப்போ கொண்டு வருவான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி யாரை கூப்பிட்டாச்சு. வரட்டு வந்துட்டாவனி நினைக்கேன். டோரை துறைக்காவ. வரட்டு கையில் பார்சலோட வந்துட்டீங்க. ஆ வா செல்வா, வா உமா. என்னக்கா தேடிக்கிட்டே இருந்தியளோ? ஆமா, அப்பவே வர சொன்னேன், உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது. வாங்க வாங்க உட்காருங்க. குடு செல்வா, நீ ஏன் இவ்வளோ நேரம் கையில் வச்சுக்கிட்டு இருப்பா, இங்க குடு. சுட சுட சூப்பரா இருக்கான்னு நினைக்கிறேன் செல்வா. ஆமா மைனியே, சூடா தான் இருக்கு. சிரி, நல்லா சிரி. இவைய வாங்கிட்டு வந்திருக்கவன் தானே உனக்கு இந்த சிரிப்பு. சிரி வா, சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்க போறேன். சிரி. செல்வா வாங்கிட்டு வந்துட்டானே, உவாளுக்கு கோவம் தான். தலையை தொங்க போட்டுட்டாலே. இருக்கட்டு என் குழந்தனாரு, நான் சொன்னா வாங்காமல வருவான். பார்த்துக்கலாம். என்ன மைனியோ, ஆளாளாக்கல யோசிச்சுட்டு இருக்கிறிய? அதில் ஒன்றும் இல்லை செல்வா, இவிய இன்னும் பக்கத்தில் தான் நிற்கலாம். இப்போ வந்துடுவாவ, வந்தோன்னா சேர்ந்தே சாப்பிட்ருவேண்ணா. ஆ சரி மைனி, சேர்ந்து சாப்பிடலாம். 2 பேரும் வந்த காலிலே நிற்காதுங்க, உட்காருங்க. வந்த காலில் நிற்காம நீ வாடகை காலை வாங்கி நிற்க முடியும் என்னக்கா? வந்த காலிலே நொந்த காலிலே உட்காருங்க. செல்வா, அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஆ சரி மைனியா.
உமாளுக்கு மூஞ்சில ஈயோ வாடலை கொசுவோ வாடலை யோசிச்சுட்டு இரு இரு எப்படியே வாங்கிட்டு வந்தாவன்னு தெரியாதுன்னு யோசினா. என்ன உமா மைனி ஒரே சந்தோஷமா இருக்கியாவ? ஆமா, வீட்டில் சமைக்காம ஒரு நாள் மாப்பிள்ளை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தா எல்லா பொண்ணுங்க சந்தோஷமா தான் இருக்கான். அதான் சந்தோஷப்பட்டுட்டு போறாவ. ஆனா இது மட்டும் சந்தோஷம் இல்லைங்க. அவைய இப்போ இது நீங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கனியாக இவ்வளோ சந்தோஷம். அதே இனி அத்தான் வந்த பிறகு அத்தான் சொல்லுவாவில்லையே நான் வாங்கிட்டு வந்தது நீ, அதுக்கப்புறம் உங்கள் மைனியை மூஞ்சியை பாருங்க எவ்வளவு சந்தோஷம் நீ. என்ன உமா இதுக்கு இவ்வளவு எல்லாம் அர்த்தம் இருக்கா? ஆமாம் ஆமாம், மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்தாங்கன்னு இனி தெரிஞ்ச பிறகு தானே உன் மைனியை மூஞ்சில கொசுவும் ஆடாது ஈயும் ஆடாது பாருங்க. என்ன உமா? ஆமாங்க, உங்கள் மைனிக்கு சந்தோஷம்தாங்க. அப்பாடா வசந்தி, நீ ஜெயிச்சிட்ட வசந்தி. ஒன்னு அடிச்சுக்க முடியுமா? உமாயெல்லாம் நடக்கணும்னு நினைச்சாலே நீ ஓடுவ. அவ பிளான் யோசிக்கணும்னு நினைச்சாலே நீ செஞ்சு முடிப்ப. காட்டிட்ட வசந்தி, கெத்து வசந்தி, நீனா கெத்து. எப்படியும் உமாளுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என் வீட்டில் நின்றுட்டு அவ மாப்பிள்ள வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வருத்தம் இருக்கதான் செய்யும். இருக்கட்டு இருக்கட்டு. எத்தனை நாள் என் வீட்டில் சாப்பிடல நீ ஆயிடுச்சு ஆட்டையை போட்டுட்டு போயிருப்பா. சந்தோஷம் தானே. எப்பா என் மனசுல வாரமே குறைஞ்ச போல இருக்கே. என்னாச்சு தனியா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன வசந்தி எல்லாத்தையும் இங்க வச்சுக்கிட்டு இருக்கா? சாப்பிடலையா? நீங்க வராம நான் எப்படிங்க சாப்பாடுல கைய வைப்பேன்? நீங்க வரட்டுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்குங்க சாப்பிடுவோமா? தம்பியும் பொண்டாட்டியும் வெளியே இருக்கியாவ, நீ ஏன் இதை வாங்கி உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கா? ஐயா இல்லைங்க, சும்மா அடுப்பங்கரை எடுத்துட்டு போலாம் நினைச்சேன். சரி நீங்களும் வந்துட்டு இல்லையா, வாங்க பின்னாடி சாப்பிடுவோம். வா வா எல்லாத்தையும் எடுத்து வை, கை கழுவிட்டு சாப்பிடுவோம். நீங்க போங்க, இந்த வாரேன். ஐயோ ஐயோ, எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கே. இதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலையே. கலகலா மனசிலாயோ அடுத்த லைன் தெரியலையே. எது எப்படியோ வசந்தி, பாட்டு பாடினாதான் சந்தோஷமா? ஐயோ வா வா, சூடாரிடும், போய் சாப்பிடுவோம். வசந்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா நீ. இருங்க இந்த வாரேன். என்ன ஆளை கிச்சன்லயும் காணல, இங்கேயும் காணல, எங்க போனா? ஒருவேளை அந்த பக்கம் வழியா போயிருப்பாளா இருக்குமோ? உமா வா சாப்பிடுவோம். நான் வரேன்க்கா. நல்லா சந்தோஷமா இழிச்சுக்கிட்டு தான் கூப்பிடுவா. இனிதானே தெரியும். வாரேம்னா வாரேன். உமா வா உமா. ஏக்கா வந்துகிட்டு தான் இருக்கேன், நான் வாரேன். எங்க நான் இப்பவே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். என்ன வேணுமோ நீங்களே கேட்டுக்கோங்க, என்ன சும்மா இருக்க விடணும். நீங்களே பேசுங்க. நான் திறந்தாலே வா திறக்கும் போது உங்க அம்மை பிடிக்காது. நீ இரு. என்னல ஏன் வந்து பம்மிட்டு நிக்கிறிய? என்ன எம்மா பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கிடுங்க. இந்த வெளியே காய்கறி கடைக்கும் போயிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடும். ஏன் திடீர்னு? இல்ல அவளுக்கு வீட்டுல இருந்து ஒரு மாதிரி இருக்கான், அதனால கொஞ்ச நேரம் வெளியே கூட்டு போங்கன்னு சொன்னா. போயிட்டு வந்துடுவோம்மா. வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கா? ஏன் இவ எப்போ வீட்டில் இருந்தா இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு? எப்பவும் ஊர உலகம் சுற்றிக்கிட்டு தான் தெரியா, திடீர்னு என்ன? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துடு. எப்பா நீ எங்கேயும் கூட்டிகிட்டு பாப்பா. என்கிட்ட ஒன்றும் சொல்ல எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா எங்கே போனாலும் என்கிட்ட யாரும் சொல்லிட்டு போகிறதும் கிடையாது. இந்த புது பழக்கம் வேண்டாம். உங்களுக்கு எங்கே போகணுமோ போங்க, எப்போ வரணுமோ வாங்க. ஆனால் என்ன தொந்தரவு பண்ணாதுங்க. போ அம்மிட்ட நீ ஏன் சொல்லிட்டு வா. நான் எதுக்கு சொல்லணும்? சொல்லுன்னு சொல்லல சின்ன பொண்ணு, எனக்காக சொல்லும். சும்மா உங்களால தான் எப்பவும் பிரச்சனை வருது பார்த்துக்கிடுங்க. ஏதே வெளியே போயிட்டு வரேன். தயவு செய்து நீ என்ன அப்படி கூப்பிடாத. எங்கேயும் போ, என்கிட்ட கேட்காத. மரியாதை அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், என்ன கடுப்பேத்திராதுங்க, வாங்க போகலாம். சொல்லு சின்ன பொண்ணு. உங்க முன்னால தானங்க சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. போயிட்டு வரேன் தே, சரியா? அம்மா தாயே நீ போம்மா, என்கிட்ட ஒன்றும் கேட்காத, நீ போயிருமா. அப்போ ஒரு வாட்டி ஆசீர்வாதம் பண்ணி விட்டுறீங்களா? என்ன சோதிக்காத, என் பொறுமையை ரொம்ப ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. நானும் போட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ போ அப்புறம். ஏங்க ஒரு ஆசீர்வாதம் கேட்டது கூட தப்பாங்க? சரி போதும், நீ வா. இதைத்தானங்க அப்பவே நானும் சொன்னேன்.
ம் அம்மிட்ட சொல்லு ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லுன்னு சொன்னியே. வர்க்கீஸு, ஒரு நிமிஷம். என்னம்மா? நீ வெளியே போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. அவ ஒரு டீ போட்டு தந்துட்டு வருவா. நீ போமக்கா, அவ வருவா. எது டீயா? என்ன டீ? பாருல, உன் பொண்டாட்டி எனக்கு தர மரியாதையை பாரு நீ. ஏங்க அது இல்லைங்க, டீ போட சொன்னாங்க இல்லையா, அதான் என்ன டீ? இஞ்சி டீயா, புதினா டீயா, சுக்கு டீயா, நிறைய டீ இருக்குல்லங்க, அதான் என்ன டீன்னு கேட்டேன். அதை விட்டா கிரீன் டீயும் இருக்கு இல்லையா, அதைத்தான் கேட்டேன். நீ பாட்டி போய் ஏதாவது ஒரு டீயை போடு. போ போய் போட்டுட்டு வா. கிளம்பும்போது தான் கிளவிக்கு எடுப்பெடுக்கான். என் போக்கில் அப்போவே நான் பைக்குக்கிட்ட போய் நின்றுட்டுப்பேன். நீங்கள் தான் அம்மாக்கிட்ட சொல்லி வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டிய. இப்போ பாருங்க, நான் கிளம்பியாச்சு. டீ போடணுமா? டீ நான் எல்லாம் போடவே முடியாது. என்ன சும்மா இருக்க விட்டணும், சும்மா இருக்க என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு டீ தானே சின்ன பொண்ணு, போட்டு கொடுத்துறான். உங்கள் அம்மா என்கிட்ட சண்டைக்கு வரனனியே டீயை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லிட்டு இருக்காவ. என்ன சும்மா இருக்க விடுங்க, டென்ஷன் ஆயிடுவேன். ஏம்மா, அதான் வெளியே போ கிளம்பிட்டோம் இல்லையம்மா, வந்து போட்டு தர சொல்லவா? எப்பா வேண்டாப்பா, ஒரு டீ தானே கேட்டேன். வேண்டவே வேண்டாம். எப்படி இருந்த பையனை இப்படி மாற்றி வச்சிருக்கியா? டீ போட்டு கேட்டதுக்கு என் மகனுக்கு காதில் என்னத்தை ஓதுனாலும்மா புறவு போட்டு தரணுமா? எப்பா எனக்கு டீயே வேண்டாம், 2 வாரம் போங்கப்பா. அதான் போக சொல்லியாச்சுல, வந்துருங்க, போயிடுவோம். டீ தானே சின்ன பொண்ணு, போட்டு கொடுத்துட்டு வரியா? நீங்கள் போட்டு கொடுத்துட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணி. ஏம்மா, நான் ஒரு டீ போட்டு தரட்டாமா? நீ போல, அப்புறம் எல்லாம் அவ பண்ற தப்ப இவனே மறைச்சு மறைச்சு வைப்பான். நீ போ, எனக்கு டீயை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என்னத்தை தான் வாதினாலாமா? உடனே கேட்கியா, வந்தப்புறம் போட்டு தர சொல்லவானி. எப்பா எப்பா, படுக்கலான்னு போய் படுத்தேங்க, தூக்கமே வர மாட்டேங்குது. மணி 9 தானே ஆகுது. என்னத்த தூக்கம், அதான் மெதுவாக நடந்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், எனக்கும் அப்படிதான். 9 மணிக்கெல்லாம் போய் படுத்தாவும் உறக்கமே வராது. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்ப்பேன். என் மருமவா உடனே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு படித்து குடிக்கேன்னு சொல்லிடுவா. பார்த்துக்கிடுங்க. அந்த நேரம் நம்ம போய் பார்த்தா அதில் ஒரு சண்டை வரன் இல்லையா? நானும் முன்னால் அப்படி தான். காலையில் ஒரு வாட்டி பார்ப்பேன், ராத்திரி ஒரு வாட்டி பார்ப்பேன். இப்போ அவள் அந்த நேரம்தான் படித்து குடிக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாளா? அந்தால இப்போ நான் காலையிலே தான் சீரியல் பார்க்கியது. காலையில் நீங்கள் ஃபுல்லாக பஸ் ஸ்டாப் உள்ளவில்லை போய் இருப்பிய, எப்படி காலையில் உங்களுக்கு பார்க்க நேரம் கிடச்சோம்? அதாம்மா, இந்த ஒரு ஆப் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதில் போட்டுருவோம். நான் ஃபோன்லேயே பார்த்துருவேன். பார்த்துக்க. ஓ, ஃபோன் தானே பார்க்க தெரியுமா? ஆமாம், ஃபோன்லேயே இப்போ எல்லாமே பார்த்துருவேன். ஃபுல்லாக நான் பாய்க்கிறதெல்லாம் யூடியூப்பு தான், வேறு ஒன்றும் அவ்வளோவா பாய்க்க மாட்டேம்மா. எல்லாமே அதில் வந்துடும். பார்த்துக்க. எதுக்கு அவியல்கிட்ட டிவியை போடு எடுன்னு நிற்க போகிறோம்? நமக்கு பிடிச்சதை நம்ம பார்த்துட்டு போகிறோந்துட்டு நானே பார்த்துருவேன். கிளவி கொள்ளாமே செல்லெல்லாம் நோண்ட தெரியுது, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. யூடியூப்பு நல்லா பார்க்குதே. வேற என் மருமோ சில நேரம் ரசங்கிற பேரில் ஒரு விஷத்தை வைப்பா. அதை வாயில் வச்ச முடியாது. சாம்பாருன்னு சொல்லுவா. அது பாத்திரத்தில் கூட நிற்காது, ஓடம். அப்படி போடம். வைகையாறு காவேரியாறு கூட தோத்துரும், அப்படி ஓடம். பார்த்துக்கிடுங்க. ஒரு சாம்பார் வைப்பா. இதெல்லாம் எமக்கு செட் ஆகாது. அதுக்கு நான் யூடியூப்பை பார்த்து ஏதாவது சமையல் பட்டா செய்திருவேன். எல்லாம் அழகாக சொல்லி தருவாங்க, எவ்வளோ அளவு போடணும் எல்லாம். அதை பார்த்து சூப்பராக செய்து நான் சாப்பிட்ருவேன். கொள்ளாமே. நீயம்மா மூணுகிட்ட ஒரு ஃபோனை வாங்கி கேளு. எதுக்கு டிவியை பார்க்கணும், ஃபோன்லேயே பார்த்துட்டு போகிறது? ஆமாம், வாங்கி கேட்கணும். சும்மா அவன் பொண்டாட்டி மட்டும் இந்த ஒரு விரையில் வச்சு தட்டி விளையாடிட்டு இருக்கா. நானும் ஒன்று வாங்கிட்டு நேரம் போல் நம்மளும் விளையாடிட்டு போகிறது எப்படிக்கா? ஆமாம், அது கரெக்டு தான். இந்த வசந்திக வீட்டில் என்னமோ ராத்திரி சமைக்கன்னு நினச்சேன். பார்த்துடுங்க, வரும்போது அப்படி சிக்கனுங்க மனமா மட்டனுங்க மனமா. வசந்திக வீட்லையா? இருக்க இன்னைக்கு குழந்த நேரம் உமாவை அங்கே தான் நின்னதை பார்த்தேன். ஒரு வேளை ஏதாவது எடுத்து சமைக்க அவளா இருக்கும். என்ன மனம் மணக்குது, என்ன மசாலா போட்டு சமைப்பான்னு தெரியலக்கா. எப்போ? இப்போ அதிலோட தானே வந்தேன். வர வழியிலே ஒரே வாசனை. பார்த்துக்கிடுங்க. என்னத்தை சமைக்காலோ எடுக்காலோ அப்படி ஒரு மனம். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு திரிவா.
வீடு வீடாக போய் குழம்பு வாங்கிட்டு திரிவா. அவ சமைக்காளா? வாசனை வரத்தான் செய்யும். தம்பி சாப்பாடு நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமாண்ணே, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க, எல்லா இருக்க தட்டும் கழுவி வச்ச மாதிரி தானே இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோ நாளைக்கு பிறகு நம்ம குடும்பமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா தம்பி? நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமாண்ணே, நிஜமா நல்லா இருந்துச்சு. அத்தான், அந்த மட்டன் குழம்பெல்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அத்தான். ஆமா, டேஸ்டா இல்லாம இருக்குமா? அந்த சிக்கன் தொக்கு கூட நல்லா தான் இருந்துச்சு. ஐயோ, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா? ஆமா செல்வா, நல்லா பிடிச்சிருந்து. இன்னொரு பார்சல் அழகா வாங்க சொல்லியிருப்பேன் தெரிஞ்சிருந்துனா. இனி அடுத்த தடவை வாங்கும்போது வாங்கிட்டா போச்சு. சாப்பாடு திருப்தியா எல்லாருக்கும் பத்துச்சு இல்லையா? ஆமாங்க, கொஞ்சம் மீதி தான், அண்ணா எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி. இழுவ இழுவ, நான் ஜெயிச்சிட்டேன் இழுவ. எப்பா, எப்படி நிறைய ரூபா ஆயிருக்கான். பேச்சு வாக்கில் கேட்கலாம் செல்வா கிட்ட. என்னதான் நம்ம வீட்டில் சமைச்சாலும் கொஞ்சம் தான் சமைப்போம். ஆனால் இது வகை வகையாக இருந்தோன்னா எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல. நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லாமல இருக்கும். பணம் 2500 ரூபா. நல்லா இல்லாமல இருக்கும். 2500 தான்ச்சா? நானும் கூடுதல் ஆயிருக்குன்னு நினச்சேன். சரி சரி, நல்லா சரி. அடுத்தவன் காசுன்னு தெரிஞ்சா நல்லா சிரிக்க தானே செய்வா. நீ சிரி, உனக்கு என்ன சிரிப்புகா பஞ்சம்? சாப்பாட்டு விஷயத்துல காசெல்லாம் பார்க்க கூடாது மைனியோ. பிடிச்சிருக்கா வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். கரெக்ட் செல்வா, சூப்பரா சொன்னா. சாப்பாட்டு விஷயத்துல காசை பார்க்கவே கூடாது. அவையே சாப்பிட்ற விஷயத்துல வேற யாரையுமே பார்க்க மாட்டாவ. இழுவ, சவுண்ட் என்ன பலமா இருக்கு? உண்மைதானக்கா, சாப்பாடுனா நீங்க எங்க யாரையுமே எதிர்பார்க்க மாட்டிய. நீங்களா போவிய போட்டு தின்னுட்டு போயிட்டே இல்ல இருப்பிய. ஆமா ஆமா, நல்லா சொல்லுவா. போன அப்புறம் செல்வா, சாப்பாட்டுக்கு சூப்பரா இருந்துச்சு. 2500 வாங்கிருக்கியா? ஆமா, எந்த கடையில வாங்கினா? எந்த கடைன்னு எனக்கு எப்படி மைனியோ தெரியும்? இல்ல செல்வா, நீ தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. அதான், எந்த கடையில வாங்கிட்டு வந்தா? இனியும் அடுத்த தடவை வாங்கும்போது அதே கடையில தான் வாங்கணும். அதனாலதான் கேட்கேன் செல்வா. சொல்லு, எந்த கடையில வாங்கிட்டு வந்தா? என்ன மைனியோ, தெரியாம கேட்கறீங்களா இல்ல விளையாடுறீங்களா? நான் எங்க வாங்கிட்டு வந்தேன்? அண்ணன் எல்லாம் வாங்கி தந்தாவ. என்ன செல்வா, என்ன சொல்லியா? உங்க அண்ணன் வாங்கி தந்தாவளா? அட ஆமா வசந்தி, நான் தான் வாங்கி தம்பி கையில கொடுத்து விட்டேன். என் ஸ்கூல் நண்பன் ஒருத்தான் நின்னான், அவங்ககிட்ட பேசிட்டு வர்றதுக்காக அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். ஏங்க, இதெல்லாம் 2500 ஏங்க வாங்குனீங்க? என்ன டீ, இப்பதானே சொன்னா சாப்பிட்ற விஷயத்துல கணக்கே பார்க்க கூடாதுன்னு. இப்ப என்னாச்சு? உங்ககிட்ட 2500 யாருங்க வாங்க சொன்னது? யாரு வாங்க சொன்னா என்ன? திருப்தியா சாப்பிட்டியா, வயிறு நிறைஞ்சா, அதை மட்டும் பாரு. யாரு வாங்க சொன்னா, எவரு வாங்க சொன்னான்னு. இழுவ, இதெல்லாம் உன் வேலை தானா இழுவ? இட்ஸ் மீ. எங்க பேசிட்டே இருங்க, நான் என்ன இப்ப வரேன். சரி உமா. இவைய வாங்கிட்டு வந்தாலதான் இழுவ சிரிச்சு சிரிச்சு இருந்தாலும் கடைசியில எனக்கே ஆப்போசிட் மாதிரி ஆயிடுச்சு. இழுவ இழுவ, வீட்லயே சமைச்சிருந்தா கூட 500 ரூபாயில முடிஞ்சிருக்கும். இப்ப 2500 ரூபா. உமா, சூப்பர் உமா. வாங்கிட்ட நடக்குமா? யாருகிட்ட? இந்த உமா கிட்டயா? நடத்திதான் பாரு. என் வீட்டு மாப்பிள்ளை செலவு பண்ணாவன்னு சொன்னோன்னா இன்னும் அழகா ருசிச்சு ருசிச்சு தின்ன. இப்ப அத்தாங்கையில இருந்து செலவானோன்னா மூஞ்சே தொங்கி போச்சு. முடியுமா? ஐயோ, நம்ம ஜெயிச்சிட்டோம் உமா. யாருகிட்ட? உமா கிட்டயா? சூப்பர் உமா, நீ கலக்கு. கலக்கலா, போடு கலக்கலா. சந்தோஷத்துல ஆடியோம். இத மட்டும் வசந்தி பார்க்கணும். தீந்தா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க.